நாட்டினுடைய ஏற்கனவே குறுக்கிட விரும்பினார். நான் அவர்கிட்ட கேட்டு வரேன். நீங்க நிறைய இதை சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா சார், நீங்க கட்சியை வளர்க்கறதுக்கான உரிமை இருக்கிறது, கட்சி வளர்ந்துருக்கிறதா என்றால் பர்சன்டேஜில் உயர்ந்திருக்கிறது. ஆனா ஹையா நீங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கும் போது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இல்லையா? அந்த எண்ணிக்கை வரலன்னா அதை பற்றி நீங்கள் சொல்ல வேணாமா? எல்லாரையும் ரொம்ப எளிதாக நீங்கள் கையாண்ட போது அப்போ அதுக்கான பதில் தான் மக்கள் கொடுத்துருக்காங்க. இரண்டு விஷயங்கள். இப்போது பாஜக தமிழ்நாட்டில் இடங்கள் வெல்லலைன்றது உண்மைதான், அது நானும் நீங்களும் மாற்ற முடியாது. ஆனால் அந்த பெர்ஃபார்மன்ஸை மட்டன் தட்டுவது ஏன்னு கேட்குறேன். இப்போ 12 இடங்களில் 2வது வந்திருக்கும். கூட்டணி 3, தாமரை சின்னத்தில் பிஜேபி நின்று 9 இடத்துல வந்து 2வது வந்திருக்கும். ஒரே விஷயங்க, நீங்கள் எல்லாம் என்ன சொன்னீங்க, இங்க திமுக அதிமுக தான், இவங்க 2 பேரும் மீறி யாரும் உள்ளே வர முடியாது. நீங்க தென் சென்னையில, மத்திய சென்னையில, கோயம்புத்தூர்ல, மதுரையில சார் 2வது இடம் யாரு? நிமிஷம் இருங்க சார். 9 தொகுதியில எப்படி தாமரை சின்னத்துல 2வது ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி ஒரு தடவை கூட வர முடியாதுன்னா ஒரு தொகுதியிலும் வந்துக்க முடியாது. ஒரு இல்ல இந்த கணக்கு வைக்கணும்னா நாங்க ஒரே நிமிஷம் ஜெயிக்கலங்க. நானும் உங்க ஆர்குமெண்ட்ல வர சார். 99 இடத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. அங்கெல்லாம் பிஜேபி பின்னாடி போயிருக்கு. கரெக்ட் தான். இதுங்க ஒரு நிமிஷம், அவர் சொல்றதுக்கு பதில் சொல்லிட்டு இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அவரு தென் தமிழகத்துல 2 கட்சியும் தொடர்ச்சி ஒரு திராவிட கூட ஜெயிக்க மாட்டான் அவர் அப்படி சொல்ல. ஒரு திராவிட கட்சி இருக்காதுன்னு சொன்னார். இல்ல ஒரு நிமிஷம் பண்ணுங்க. அதுக்கு நான் வந்து நடந்திருக்கு. அது இல்ல இப்போ ஒரு தன்னாமலை வந்து ஒரு நிமிஷம் இல்லங்க, திரும்ப நீங்க திசை மாத்த. நான் பேசுறேன், அதே பாணியில் இருக்காரு, நீங்க அதே பாணியில். பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம், அதே பாணியில் நான் பேசுற உடனே பதில் சொல்லுங்க. இப்போ அவர் சொன்ன நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நடக்கல, ஒத்துக்கிறோம். தென் தமிழகத்துல ஒரு கட்சி இல்லாம போயிடும் சொன்னாரு. இன்னைக்கு அந்த தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு நிமிஷம் இருங்க, ஓட் ஷேர்ல ஒரு கட்சி, ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, பிஜேபி 23%, அதிமுக 17%. தென் தமிழக இடங்கள்ல அதிமுகவை முந்தி பிஜேபி மேல வந்திருக்கா இல்லையா? அப்ப ஒரு கட்சி பின்னாடி ஆர்குமெண்ட்டுக்கு வர. இந்த தென் தமிழகத்துல திரு ஜான் பாண்டியன், திரு டிடிவி தினகரன், திரு ஓ பன்னீர்செல்வம் இதெல்லாம் சேர்த்து சொல்றீங்களா, அதெல்லாம் லெஸ் பண்ணிட்டு சொல்றீங்களா? திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த 3 தான் டீப் சவுத்னு சொல்றோம். இந்த தென் தமிழகத்துல அதிமுக கன்னியாகுமரியில தென் தமிழகம் நீங்க அப்படிதான் மீன் பண்றீங்களா? எங்களுக்கு மதுரைக்கு அந்த பக்கமே தலைவர் சொன்னீங்க, டிஃபைன் பண்ணிட்டு இதான் எங்க தலைவர் சொன்னது சொல்றேன். அதான் சார், நீங்க டிஃபைன் பண்ணுங்க. உங்க தலைவர் சொன்னதை நீங்க என்ன வேணா இன்டர்பிரட் பண்ணலாம். ஆனா இப்ப அவரு தேவையில்லாம நீங்க அவர் வீடியோ எல்லாம் போட்டு காமிக்க சொல்வீங்க, அது வேணாம். இல்ல நான் என்ன கேக்குறேன், கன்னியாகுமரியிலும் திருநெல்வேலியும் அதிமுகவுக்கு டெபாசிட் போச்சா இல்லையா? அங்க பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் 1.5 லட்சம் வெற்றி பெற்றீங்க. 2 லட்சம் ஓட்டு 3 லட்சம் ஓட்டு வித்தியாசம். சரி, அவரு நிறைய விஷயம் நடக்கல ஒத்துக்கிறேன். ஆனா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதையும் ஏத்துக்கோங்கன்னு சொல்றேன். இன்னொன்னு, தமிழ்நாட்டுல இந்த அர்பன் சென்டர்ஸ் சொல்லக்கூடிய சென்னை, மதுரை, கோயம்புத்தூர்ல வந்து எங்களுக்கும் 3வது இடத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்க. நாங்க இடங்களை ஜெயிக்கவில்லை, இடங்களை ஜெயிக்கவில்லை ஒத்துக்கிறேன். ஆனா வாக்கு வந்து முன்னேறி இருக்கிறோம்ன்றதுதான் உண்மை. அடுத்த தேர்தல்கள் நிச்சயமா சீட் கன்வர்ஷன் நடக்கும். இல்ல அவர் என்ன சொல்றாரு, ஏங்க நாங்க எவ்வளவு இடத்துல இப்ப 2வது இடம் வந்திருக்கிறோம், இங்க வந்து அப்ப ஒரு திராவிட கட்சியை ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கோங்கிறாரு. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க சொல்ற மத்தவங்க பேசுறதுக்கும் ஒரு அரசியல் ரீதியா நம்ம ஜெயிப்போம் வருவோம் அப்படின்னு பேசுறதுக்கும் அண்ணாமலை பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு வடநாட்டு பெரிய மீடியாவில் உட்காந்து பேசுறாரு. இந்த கிரெடிபிளான மீடியாவில் ஒரு கிரெடிபிளான ஆங்கர் கிட்ட ஐ எம் புட்டிங் மை கிரெடிபிலிட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, இதெல்லாம் அவருடைய வார்த்தைகள். நான் இங்க வச்சு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் அப்படியே வாயில கை வச்சுக்கிட்டேன் 35% வாங்குவாராம். 35% அவர் சொன்னது என்னன்னா 35 அப்படின்னு அவங்க வந்து புருவத்தை உயர்த்துறாங்க. இப்ப பிறர் சொல்லக்கூடிய அந்த ஓவர் கான்பிடன்ஸுக்கும் உங்க, அதாவது நீங்களே கலாச்சிக்கிட்டீங்கன்னா அப்ப நாங்க என்ன பேசுறது? நாங்க கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸா தான் இருப்போம் அப்படினா தேர்தல் பரப்புரை நேரத்துல பரப்புரை மட்டும் இல்ல சார், பரப்புரை மட்டும் இல்ல. நீங்க இப்ப உதாரணத்துக்கு அவர் ரொம்ப ஹை கிளைம் சொன்னாரு, அதுக்கெல்லாம் அவர் கேள்வி வைக்கிறீங்க, நான் முடிக்கல. ஆனா அரசியல்ல நீங்க பலமுறை வந்து காங்கிரஸ் இத்தனை இடங்களை வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை வெளிப்படுத்துவீங்க. அதுக்கு வித்தியாசம் இருக்கு சார், அதுதான் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, திரும்பவும் உங்களை கேக்குறாங்க ஹலோ 35%, ஆமாங்க என்னுடைய வித்தியாசம் இருக்குல்ல. என் கிரெடிட் உதாரணத்துக்கு நான் சொல்லட்டுமா, ஒரு காங்கிரஸ் பிரமுகர் சொன்னாரு டெல்லியில, அது பேசு பொருளாச்சு, நான் தலையை மலிச்சுக்கோனா டெல்லியில தோத்தா, அது தப்பான பேச்சு, அது விமர்சிச்சாங்க. அந்த மாதிரி பேச்சு தான் இது. நான் வந்து என் கிரெடிபிலிட்டி புரிஞ்சிச்சாங்க, கிரெடிபிலிட்டி காலி அவங்களுக்கு. இப்போ சார் சொன்னார் இந்தியா முழுக்க என்ன ஆச்சுன்னு. இன்றைக்கு ரிப்போர்ட்ஸ் ரொம்ப தெளிவா வந்திருக்குது. குஜராத்ல என்டிஏ -0.5, அதுவே இந்தியா கூட்டணி 1.9% எங்களுடைய ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது.
அதுவே மகாராஷ்டிரால -22.8 என்டிஏக்கு. இந்தியா கூட்டணியுடைய ஓட் ஷேர் 27.6% கூடி இருக்கிறது. தமிழ்நாட்டுல சொல்லுங்க சார், தமிழ்நாட்டுல தான் நீங்க கடந்த காலங்கள்ல வாங்கியதை விட கம்மியா வாங்கிருக்கீங்க. தமிழ்நாட்டில் 1% குறைஞ்சிருச்சு. நீங்க கத்தி முடிங்க, நான் வேணா சொல்றேன். 8% தமிழ்நாட்டில் நீங்கள் உட்ட ஊழகுதாருக்கும் கம்மியா வாங்கிருக்கீங்க. இதான் பாயிண்ட். இரண்டாவது, அதுவும் கூட்டணியாகத்தான். நீங்கள் தனியா ஜெயிச்சிருச்சா? காங்கிரஸோட ஜாஸ்தி ஓட்டு. நல்ல வேளை நீங்க எங்களுடைய பிரசன்ட் ஒத்துக்கிட்டாலே சந்தோஷம். காங்கிரஸே பாக்குறதுக்கு ஆளே இல்லையே என்று சொல்வதும், நான் நீங்க வாங்க சோறாக்கி போறேன்னு திமிராக பேசி அண்ணாமலைக்கு எங்க பிரசன்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஒத்துக்கிட்டார் சார், எங்க பிரசன்ஸ் இங்க இருக்குன்னு. தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கீங்க. நான் முதல்ல இருந்து அதானங்க சொல்றேன். அவங்க தலைவர் ஒத்துக்கலையா அண்ணாமலை? சோறாக்கி போறேன்னாரு. திமிரா தான பேசுறாரு. திமுக தயவுல இருக்கு. ஆணவத்திற்கு பாடம் படிக்கணும். திமுக தயவுல இருக்கு. காங்கிரஸ் இல்ல காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு மகாராஷ்டிரால அவங்களுடைய பிரசன்ஸ் என்னன்னு சொல்றாரு. அது ஏன் அல்லது கர்நாடகால 8 இடம் கூடுதலா தான் 370 ஆர்டிகிள் ரிவோக் பண்ணதுக்கு பின்னால ஜம்மு காஷ்மீரில் -22.5 பிஜேபி உடைய கூட்டணிக்கு, அதுவே காங்கிரஸ் கூட்டணிக்கு 5.0. ஓகே. இது இரண்டாவது லடாக்கில் லடாக்ல 10.8% கூடுதலாக நாங்கள் வாங்கி இருக்கிறோம். நானா நீங்க அப்படி கூட ஜெயிக்கல. நீங்க தமிழ்நாட்டுல 0 ஆச்சே. நீங்க தமிழ்நாட்டுல 0 ஆச்சே. நீங்க லடாக்ல நிக்கவே இல்ல. ஜெயிக்கல. பிராக்சி அப்பனா உமர் அப்துல்லா ஜெயிக்கல. முஃப்தி முகமது ஜெயிக்கல. நீங்க என் டைம்ல நீங்க பதறீங்க. என் டைம்ல ஏன் பதறீங்க? இந்திய கூட்டணி டைம்ல பதறாதீங்க சார். முஃப்தி முகமது எவ்வளவு ரீசன்ட் அமைதியா இருந்தேன். நீங்க இல்ல உமர் அப்துல்லா ஜெயிக்கல தானங்க. ஒவ்வொருத்தரா பேச. முஃப்தி முகமது இந்திய கூட்டணி ரெண்டு பேரும் ஜெயிக்கல. தமிழ்நாட்டில் 0 வாங்கிய பாஜகவிற்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புறேன் நான். தமிழ்நாட்டில் 0 வாங்கிய பாஜக 370 ஆர்டிகிள் ரிவோக் பண்ண பிறகு தைரியமாக தன் பெயரில் இருப்பதற்கு கூட தைரியம் இல்லாமல் அப்னாதன் ஒரு பிராக்சியை உருவாக்கி நின்றீங்க. நின்னு என்ன பிரயோஜனம்? லடாக்ல 10.8% ஆக காங்கிரஸினுடைய ஓட் பர்சன்ட் கூடி இருக்கு இந்தியாக்கு. அதுவே என்டிஏ உடைய ஓட் பர்சன்ட் -10.3. ஓகே. சண்டிகர்ல -3.0. காங்கிரஸ் உடையது +4.8. இப்படி என்னால் சொல்லிக் கொண்டே செல்ல முடியும். அரசியலில் நாகரீகமாக பேசக்கூடிய நிறைய பேர் இருக்கிறார்கள். நாகரீகமாக சவால் விடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களில் எல்லாம் அண்ணாமலையும் வித்தியாசமானவர், அமித்ஷாவும் வித்தியாசமானவர், நரேந்திர மோடியும் வித்தியாசமானவர். அகைன் சொல்றேன் மார்க் மை வேர்ட்ஸ் 3 மாசம் தாண்டாது. மார்க் மை வேர்ட்ஸ் 3 மாசம் தாண்டாது. 3 மாசம் தாண்டாது. சாய்வாலா பேசுறது 3 மாசம் தாண்டாது சார். இந்த ஆட்சி 3 மாசம் தாண்டாது சார். அப்படியே வந்தாலும் வித்தியாசமானவர் ரிவோக் பண்ணத அந்த மாதிரி ஆள் நாகரிக தன்னுடைய சொந்த கட்சியின் அருகதை இல்லாதவர்கள். காங்கிரஸ் கட்சி கட்சியின் பேரில் நிக்கிற காங்கிரஸ் கட்சி தைரியம் இல்லாதவர்களை பார்த்து கிரெடிபிலிட்டி முன்னால வைக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு வெறும் சாய்வாலன் சொல்ல வாங்கிக்கிறாங்க. ஓகே, ஒரு நிமிஷம். சௌக்கிதார் சோர் ஹை கட்சி சரியாதானே சொன்னாரு. சுப்ரீம் கோர்ட் மன்னிப்பு கேக்குது காங்கிரஸ் கட்சி. என்ன பண்றது? வச்சிருக்கீங்களா? மன்னிப்பு கேட்க கூடிய கட்சி இருக்குது. சாவர்கரை பார்த்து சொல்லுங்களை பார்த்து ஊடுருவல்காரர்கள் என்று சொன்ன பிரதமர் இந்திய வரலாற்றில் இவ்வளவு மோசமான பிரதமரை பார்த்ததில்லை. மோசமான ஒரு பிரதமரை பார்த்ததில்லை இந்திய வரலாற்றில். ஊடுருவல்காரர்கள் என்று சொல்கிறார். பல பிள்ளைகள் பெற்றுக் கொள்கிறார். அருவருப்பாக பேசுகிறார். பரப்புரையெல்லாம் கடந்து இப்ப நம்ம ரிசல்ட்டுக்கு வந்துட்டோம்.